Taste the Daily. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து கட்சி நிர்வாகிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முன்பு பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க இருக்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பாலாஜி, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக அவரது உடலானது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. உடலை வாங்குவதற்கு மறுப்பு தெரிவித்து தற்போது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை முன்பாக பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் அதே போன்ற நிர்வாகிகளும் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உறவினர்கள் ஏராளமானோர் ஒன்று கூடி ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு எதிராக இருக்கக்கூடிய தென்னக ரயில்வேயினுடைய பொது மேலாளர் அலுவலகம் முன்பாக அந்த பிரதான சாலையில் அவர்கள் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறை கட்டுப்படுத்த முயன்ற போது பாரிகார்டுகள் வைத்து தடுக்க முயன்றார்கள். அதன் தடுப்புகளை எல்லாம் அவர்கள் தகர்த்தெறிந்துவிட்டு தற்போது அந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது சென்ட்ரலில் இருந்து கோயம்பேடு வரக்கூடிய பேருந்து வழித்தடம், அதே போன்று கோயம்பேட்டிலிருந்து பாரிமுனைக்கு செல்லக்கூடிய அந்த வழித்தடம் முழுமையாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. உடலை வாங்குவதற்கு மறுப்பு தெரிவித்தும் ஆளும் திமுக அரசிற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்தும் அதே போன்று முதலமைச்சர் பதவி விலக வலியுறுத்தியும் அவர்கள் தொடர்ந்து முழக்கங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் பட்டப்பகலிலே ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொடூரமான முறையில் வெற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தலைவருடைய அந்த படுகொலை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது கூட செய்ய முடியாத ஒரு காவல்துறையினுடைய நிலைமை இருக்கிறது. காவல்துறையினுடைய கூடுதல் ஆணையராக இருக்கக்கூடிய அஸ்ராகார்க் என்பவர் அந்த பகுதியில் செய்தியாளர்களை சந்திக்கிற போது நாங்கள் செக்யூர் செய்து விட்டோம் என்று தம்பட்டம் அடிப்பது போல ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார் என்று அவர்கள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக காவல் நிலையத்தில் குற்றவாளிகள் சரணடைந்திருக்கிறார்கள். அவர்கள் உண்மையான குற்றவாளிகளா? விசாரணை எந்த நிலையில் இருக்கிறது? சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்து விட்டார்களா? அதே நேரத்தில் முதலமைச்சர் ஒரு ட்விட்டர் பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த ட்விட்டர் பதிவிலும் இரவோடு இரவாக குற்றவாளிகளை நாங்கள் கைது செய்து விட்டதாக அவர் சொல்லுகிறார். நேற்று மாலை அவர் தொகுதியினுடைய அருகே நடந்த ஒரு படுகொலை, இன்று காலை அவர் ட்விட்டர் செய்கிறார். எந்த லட்சணத்தில் தமிழகத்தினுடைய ஆட்சி இருக்கிறது, தமிழக காவல்துறையினுடைய லட்சணம் எந்த அளவில் இருக்கிறது என்று அவர்கள் அந்த வேதனை குமரலோடு அந்த போராட்ட களத்திலே நின்று அவர்கள் முழக்கமிடுவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இளம் ஒரு தலைவராக ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சியில் செயல்பட்டிருக்கிறார். ஏற்கனவே சென்னை மாமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். கொளத்தூர் தொகுதியிலே தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்த்து நின்று அவர் அந்த வேட்பாளராக நின்றிருக்கிறார். இப்படி பல்வேறு அரசியல் களங்களில் நின்றிருக்கக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு மாநில தலைவராக, தேசிய கட்சியினுடைய தலைவராக அவர் இந்த பகுதியில செயல்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்டவரை ஒரு கொடூரமான முறையில் பாதுகாப்பு இல்லாமல் ஒன்றைக்கு கொலை செய்திருக்கிறார் என்றால், அவரோடு இருந்த தடுக்க முயன்ற 2 பேரும் தாக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளில் கையில் போடப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சையில் இருந்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மரணத்திற்கு நீதி வேண்டும். குறிப்பாக இது போன்ற மரணங்களை தடுக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு நிலையில் அவர்கள் ஆக்ரோஷத்தோடு அந்த சாலை மறியல் போராட்டத்தில் முன்னெடுத்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த முற்பட்டாலும் கூட அதனை ஏற்க மறுத்து அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்வதற்காக காவல்துறை முனைப்பு காட்டுகிறது. ஆனால் எங்களை கைது செய்வதை விட்டுவிட்டு கொலையாளிகளை கைது செய்யக்கூடிய முனைப்பை நீங்கள் காட்டுங்கள் என்று அவர்கள் முழக்கங்களை ஆக்ரோஷமாக எழுப்பி வருகிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமாக பதற்றம் நீடித்து வருகிறது. ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று இரவே பெரம்பூர், அதே போல திருவிக்கா நகர், ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனை, திருவள்ளூர், அதே போல மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடுமையான சாலை மறியல் மற்றும் போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு எதிர்பார்க்காத ஒரு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை நடந்திருக்கிறது. உளவுத்துறை, காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இது போன்ற அரசியல் தலைவர்களை கண்காணிக்கக்கூடிய போலீசார் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஏற்கனவே இவர்கள் இந்த கூலிப்படையினர் அவரோடு தொடர்ந்து கண்காணித்து வந்ததாக கூறப்படுகிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் அவருக்கு இது சம்பந்தமாக
முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவர்கள் ஏற்படுத்துவதற்கோ அல்லது அவருக்கு தகவல் தெரிவிக்கவோ முற்படவில்லை. இந்த கொலை சம்பவத்தை தடுத்து நிறுத்தி இருக்க முடியும், ஆனால் காவல்துறையினர் கோட்டை விட்டிருப்பதாகவும் குரட்டை விட்டிருப்பதாகவும் அந்த வேதனையோடு அவர்கள் முழக்கங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்த முற்பட்டாலும் கூட, குறிப்பாக சென்னை பெரம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அலுவலகத்திலே அஞ்சலி செலுத்துவதற்காக உடலை வைப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ரயில்வேனுடைய அலுவலகத்திலும் அஞ்சலி செலுத்துவதற்காக அனுமதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நியாயத்தின் முன் எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும், நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் என்று மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாரிகாடுகள் எல்லாம் தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. ஏராளமான காவல்துறை உயர் அதிகாரிகள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி குவிக்கப்பட்டிருந்தாலும் கூட, அதாவது ஒரு மரணத்தில் படுகொலையில் நாங்கள் போராடுகிறோம், எங்களை தடுப்பதற்கு ஒடுப்பதற்கு முயற்சி செய்தீர்களே தவிர கொலை செய்யப்பட்ட கொலையினுடைய ரணத்திலிருந்து மீளாத ஒரு துயரத்தில் போராடக்கூடிய எங்களை கைது செய்கிறீர்கள், எங்களை அடக்குகிறீர்கள், குற்றவாளிகளை ஏன் நீங்கள் கைது செய்யவில்லை, அவர்கள் யார் என்று சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்று தர வேண்டும் என்பதே அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒரு பரபரப்பும் பதற்றமும் தற்போது நீடித்து வருகிறது. அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய போராட்ட களத்திலே மறியல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய முக்கியமானவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். அந்த பகுதி முழுவதுமாக இங்கு ஓடுகிறார்கள். காவல்துறையினருக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள். காவல்துறையினரோட தள்ளுமுள்ளும் ஏற்படுகிறது. ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலை வருகிறது. காவல்துறையினர் எவ்வளவுதான் நெருக்கடி கொடுத்தாலும் போராட்ட களத்தில் இருப்பவர்கள் நாங்கள் மறியல் ஈடுபடுவோம் என்கிறார்கள். அவர்கள் அடக்குமுறையோடு காவல்துறையினர் அந்த கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலைக்காக நியாயம் நீதி வேண்டும் என்றும், தமிழக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும், சட்டத்தின் முன் அனைவரையும் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் உள்ளிட்ட அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த பகுதி முழுவதுமாக ஏராளமான பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தற்போது மறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையோடு வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமாக செல்லக்கூடிய போக்குவரத்து பாதிப்படைந்திருக்கிறது. ஏனென்றால் அந்த சென்ட்ரல் அந்த சாலை என்பது மிக முக்கியமான ஒரு சாலை, போக்குவரத்து நெருக்கடி மிகுந்த ஒரு சாலை பகுதி, மருத்துவமனைக்கு ரயில் நிலையங்களுக்கு செல்லக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் தற்போது அந்த வாகனங்கள் எல்லாம் நின்றிருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் சாலையில் அமர்ந்து ஒரு பிரிவினர் போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். முக்கியமாக போராடக்கூடியவர்கள் காவல்துறை நெருக்கடியோடு அடக்குமுறையோடு கைது செய்யக்கூடிய அரசு பேருந்துகளை வைத்து அதில் ஏற்றக்கூடிய நடவடிக்கைகளை பார்க்க முடிகிறது. தடுப்புகளை வைத்தாலும் தடுப்புகளை தகர்த்தெறிந்து தொடர்ந்து அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதி முழுவதுமாக ஒரு பரபரப்பு தொட்டி இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடலை பெறுவதில் சிக்கல் நீடிக்கிறது. தொண்டர்களும் அதே போல அவர்களிடம் நியாயத்தை கேட்டு போராடுகிறார்கள். தொடர்ந்து நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று அவர்கள் அந்த ஆக்ரோஷத்தோடு முழங்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழகம் எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும், மக்களுக்கான பாதுகாப்பை எப்படி இந்த காவல்துறை உறுதி செய்யும், ஒரு தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத போது அவர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து அந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பகுதி மருத்துவமனை நிறைந்த பகுதி என்பதால் ஏராளமான ஆம்புலன்ஸ் வாகனங்களும் வரும். அதே போன்று ஏராளமான நோயாளிகள் வந்து செல்லக்கூடிய பகுதியாகவும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை இருக்கிறது. இருந்த போதிலும் இறந்த எங்களுடைய தலைவருக்கு நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம் என்று அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முன்பு பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது ஜெயக்குமார், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சுட்டு தான் இருக்குது. கொலை சம்பவங்கள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. ஏற்கனவே உளவுத்துறை 3 முறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த தொடர்பாக ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல? அதாவது பாலாஜி, உளவுத்துறை என்பது அது அமெரிக்காவிலோ அல்லது அந்தமான் நிக்கோபார் தீவிலோ இல்லை. தமிழக காவல்துறையினுடைய ஒரு பிரிவுதான் உளவுத்துறை. அப்படி உளவுத்துறை ஒரு காவல்துறையினுடைய ஒரு பிரிவாக இருக்கிறது. அந்த உளவுத்துறை எச்சரிக்கிறது என்றால் அந்த உளவுத்துறை யாருக்கு எச்சரிக்கிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. உளவுத்துறை காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளுக்கு இப்படி ஒரு அலர்ட் இருக்கிறது, இப்படி ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்கிறது, இப்படி சிலப்பட்ட ஒரு மர்ம கும்பல்கள், ஒரு குண்டர்கள், ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள், அவர்களுடைய நடமாட்டத்தில் இத்தனை பேர் கொண்ட குழு செயல்படுகிறார்கள் என்கிற சில புள்ளி விவரங்களை தகவல்களை அளிக்கிறார்கள் என்றால் அந்த காவல்துறை உயர் அதிகாரி சம்பந்தப்பட்ட ஆளுகிற அரசுக்கு தகவல் கொடுப்பார். அந்த ஆளுகிற அரசாக இருக்கக்கூடியது யார் என்றால் முதலமைச்சர். முதலமைச்சருடைய கையில் தான் உள்துறை இருக்கிறது. உள்துறை தான் தமிழக காவல்துறையினுடைய அந்த இயக்கமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது இந்த அலர்ட் செய்யப்பட்ட பிறகு என்ன செய்கிறார்கள்? 3 முறை அலர்ட் செய்தார் என்றால்
ஏன் சம்பந்தப்பட்ட அந்த குண்டர்களை தடுக்கவில்லை, கைது செய்யவில்லை என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. அப்படி உளவுத்துறைக்கு தெரிந்தே இந்த கொலை நடக்கிறது என்றால், 3 முறை அலர்ட் செய்த பிறகு இந்த கொலை நடக்கிறது என்றால், இதனுடைய பின்னணியில் பின்புலத்தில் யார் யார் இருக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. ஆளுகிற அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், டிஜிபியிலிருந்து, காவல்துறை ஆணையரிலிருந்து, சட்டம் ஒழுங்கை கண்காணிக்கக்கூடிய உளவு பிரிவில் இருந்து இது போன்ற அதிகாரிகள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கேள்வியும் எழுகிறது. ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கு தெரிந்து அலர்ட் செய்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால், அரசியல் பழிவாங்கக்கூடிய, திட்டமிட்டு தங்களுக்கு ஆதரவு இல்லாமல் தங்களை எதிர்த்து போராடுகிறவர்களை, எதிர்த்து களத்தில் இருப்பவர்களை ஒடுக்குவதற்காக ஆளுகிற அரசு இப்படி செய்கிறதா என்கிற ஒரு கேள்வியை அந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் வைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அந்த களத்திலே நாம் பார்க்க முடிகிறது. எனவே அலர்ட் என்பது யாருக்காக என்பதும், அலர்ட் படுத்தப்பட்ட பிறகு யார் செயல்பட வேண்டும் என்பதும் ஒரு நிகழ்வில் இருக்கிறது. அதையெல்லாம் முறையாக செயல்படுத்தி இருந்தால் இந்த கொலை அரங்கேறி இருக்காது என்பதுதான் இந்த கேள்விக்கான பதிலாக இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக கும்பகர்ண தூக்கத்தில் காவல்துறை இருக்கிறது. தமிழகத்தில் தொடர்ந்து மே மாதம் 4ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்திலே அங்கு இருக்கக்கூடிய ஆளுகிற திமுக கூட்டணியிலே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில தலைவர் ஜெயக்குமார் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். இன்னும் கூட அந்த தமிழக காவல்துறையை சேர்ந்தவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதிலிருந்து எந்த விதமான அவர் குற்றவாளிகளையும் கைது செய்யப்படவில்லை. தொடர்ந்து ஒரு அச்சுறுத்தல் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்ட்ரல் ரயில் அந்த பகுதியிலே தற்போது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை முன்பாக பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் தொடர்ந்து மறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. முழுமையாக ஒரு பதற்றம் நீடித்து வருகிறது. எனவே தொடர்ச்சியான இந்த சாலை மறியல் போராட்டத்தினுடைய பின்னணியில் இந்த உடலை வாங்க அவர்கள் மறுக்கிறார்கள். நீதி வேண்டும் என்று கேட்கிறார்கள். தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகளில் யார் பொறுப்பு என்று கூறுகிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்குடைய உடல் பிரேத பரிசோதனை நிறைவடைந்த பிறகு கூட உடலை வாங்குவதற்கு மறுப்பு தெரிவித்து தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு முன்பாக இருக்கக்கூடிய 2 வழிச்சாலைகளுமே முழுமையான ஒரு மறியலாக இருக்கிறது. தொடர்ந்து பதட்டம் நீடிக்கிறது. ஏராளமான காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதி முழுவதுமாக ஒரு கரவல பூமியாக மாறி இருப்பதை பார்க்க முடிகிறது. பாலாஜி, பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஜெயக்குமார், தற்போது அந்த பகுதியில் உள்ள நிலவரம் இப்போ எப்படி இருக்கு? அங்கு நிர்வாகிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினர் எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? அங்க நிர்வாகிகள் என்ன மாதிரி முழக்கங்களா எழுப்புறாங்க? அதாவது பாலாஜி, எப்பொழுதுமே கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதில் திமுக அரசு ஒரு வல்லரசு என்ற நிலையில்தான் அவர்கள் செயல்படுகிறார்கள். எப்பொழுதுமே எந்த பொய்யையுமே முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல மறைப்பார்கள். ஒரு கொலை நடந்திருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு செல்லுகிறார்கள். இது குறித்து குற்றவாளிகள் குறிப்பாக நேற்று 5:50 மணி அளவிலே இந்த கொலை சம்பவம் ஏறக்குறைய 5:30 மணி முதலே அந்த பகுதியில் அவர்கள் நோட்டமிட்டு இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். சிசிடிவி காட்சிகள் இருக்கிறது. கொலை செய்துவிட்டு ஓடுகிறார்கள். அவர்களுடைய வாகனத்தினுடைய எண்கள் எல்லாம் பதிவாகி இருக்கிறது. இன்றைக்கு பேஸ் டிஜிட்டல் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை கொள்கிற கேமராக்கள் மூலமாக எந்த வாகனம் யார் பெயரில் இருக்கிறது, எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் கூட அனைத்துமே எடுத்து விட முடியும். அப்படி இருக்கிற பொழுது அந்த குற்றவாளிகளை ஏன் கைது செய்ய முடியவில்லை? அவர்கள் அண்ணா நகர் காவல் நிலையத்திற்கு சென்று அங்கு சரணடைகிறார்கள். அதன் பிறகு காவல்துறையுடைய கூடுதல் ஆணையராக இருக்கக்கூடிய திரு அஸ்ரா கார்க் என்பவர் நாங்கள் செக்யூர் செய்து விட்டோம் என்று ஒரு பேட்டியை கொடுக்கிற பொழுது ஏன் இவர்கள் இந்த குற்றவாளிகளை கைது செய்யவில்லை? பிறகு இன்று காலை முதலமைச்சர் பரபரப்பும் வேதனையும் தொற்றிக் கொண்டது. பிறகு நாங்கள் காவல்துறை இரவோடு இரவாக நாங்கள் கைது செய்து விட்டோம் என்பதெல்லாம் இது எல்லாம் இந்த சம்பவத்தினுடைய தொடர்பில்லாமல் பேசுவது போல இருப்பதாக அந்த இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் கருதுகிறார்கள். அவர்களுடைய கோஷங்கள் அதை முன்னிறுத்தியே வைக்கப்படுகிறது. தொடர்ந்து ஒரு பரபரப்பும் அங்கு அவருடைய அந்த முழக்கமும் இருக்கிறது. காவல்துறை என்ன அடக்குமுறைகளை பாடுகாடுகளை போட்டு தடுத்தாலும் கூட அதை எல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு தொடர்ச்சியாக ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முழுமையாக அந்த பகுதி முழுவதுமாக ஒரு பரபரப்பு, அந்த தொண்டர்கள் ஓடுவதும் அங்கு காவல்துறையினர் துரத்துவதும் ஒரு தள்ளு முள்ளுமான ஒரு காட்சியாக ஒரு போராட்ட களமாக மாறி இருக்கிறது. அந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருந்தாலும் கூட தங்களுடைய தலைவருக்கு நியாயம் வேண்டும் என்கிற ஒரு நிலையில் அந்த தொண்டர்கள் போராடி வருகிறார்கள். தொடர்ந்து அங்கு பதற்றம் நிலவி வருகிறது. பாலாஜி, ஜெயக்குமார், தற்போது ஒரு
மக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு பகுதியிலே இந்த மாதிரி ஒரு மாநில தலைவரை கொலை செய்திருக்கிறாங்க. அங்க நிறைய மக்கள் நடமாட்டமும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்திலே காவல் நிலையமும் இருக்கிறது. ஏன் இந்த படுகொலை நடந்திருக்கிறது? கண்டிப்பாக பாலாஜி. அதாவது பெரம்பூர் பகுதிக்கு செம்பியம் காவல் நிலையம் இருக்கிறது. அந்த அகரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் காவல் நிலையம் இயங்கி வருகிறது. குறிப்பாக இந்த பெரம்பூர் பகுதியில் அந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த ஒரு பகுதி. ஒரு கட்டிடத்தினுடைய வேலை நடக்கிறது. அங்கு ஏராளமான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அங்கு அந்த பகுதி குடியிருப்பு பகுதி. ஏராளமான மக்களும் அங்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த சிசிடிவி காட்சிகளில் பார்த்தது போல ஒரு பெண் கூட அந்த வீட்டிற்கு செல்வதற்காக இருசக்கர வாகனத்தை நிறுத்துகிற பொழுது அங்கு ஒரு பதட்டம் பார்ப்பதை அவர் தனது செல்போனில் எடுக்க முயற்சிக்கிறார். பிறகு அந்த செல்போனை அணைத்துவிட்டு அவர் வீட்டுக்கும் போக முடியாமல் வெளியே நின்று அதை பார்க்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் அதில் பதிவாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பு மிகுந்த மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் தான் இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, குறிப்பாக தனியார் மருத்துவமனை கொண்டு சென்ற போது மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். அதன் பிறகு தற்போது உடற்கூறாய்வுக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை கொண்டு வரப்பட்டு உடற்கூறாய்வு நிறைவடைந்திருக்கிறது. ஆனாலும் கூட உடலை வாங்குவதற்கு உறவினர்களும் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் மறுப்பு தெரிவித்துதான் தற்போது இந்த போராட்ட களத்திலே குதித்திருக்கிறார்கள். காவல்துறையினர் என்ன பேசினாலும் எங்களுடைய வேதனை குரலை உங்களுக்கு உணர முடியாது என்று, செவிசாய்க்க முடியாது என்றும், அதனை நீங்கள் கேட்க தவறிவிட்டதாகவும், குற்றவாளிகளை பிடிப்பதற்கு நீங்கள் தவறியதாகவும் அவர்கள் கோஷமிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. என்ன நெருக்கடிகள் முட்டுக்கட்டை போட்டாலும் எங்களுடைய மறியல் போராட்டம் தொடரும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். பரபரப்பு நிகழ்ந்த ஒரு பகுதியிலே இப்படிப்பட்ட ஒரு அவலம் நிகழ்ந்திருக்கிறது. இதற்கு காரணம் காவல்துறையும் திமுக அரசும் தான் என்று அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். முதலமைச்சருடைய தொகுதியாக இருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதிக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய பெரம்பூரில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. எனவே முதலமைச்சர் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்து முழங்குகிறார்கள். தொடர்ந்து அங்கு அந்த மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. போக்குவரத்து காவல்துறையினர் அந்த போராட்ட களத்தில் ஈடுபடக்கூடிய அந்த பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்திருக்கிறது. அதேபோல சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் உயர் அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறை கூடுதல் ஆணையர், இணை ஆணையர், அதேபோல் துணை ஆணையர், அதேபோல் உதவி ஆணையர்கள் என ஆய்வாளர்கள் என பலரும் அங்கு சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட அதனை ஏற்க அவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து மறியல் போராட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது பாலாஜி. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முன்பு பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது. ஜெயக்குமார், தற்போது தமிழகத்தில் நாளுக்கு நாள் இந்த கொலை சம்பவங்கள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. முக்கியமாக இந்த அரசியல் கட்சி தலைவர்களை மட்டும் குறிவைத்து இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கிறது. அது ஏற்கனவே அதிமுக மாவட்ட செயலாளர் கூட இந்த கொலை சம்பவத்திற்கு ஆளாகி இருக்கிறார். அதைத் தொடர்ந்து தற்போது பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் கூட இப்போ கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அரசு தரப்பில் என்ன சொல்றாங்க இதை பற்றி விளக்கம்? கண்டிப்பாக பாலாஜி. அதாவது திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது சந்தி சிரிக்கும் என்றுதான் மக்கள் மனதிலே அது அழிக்க முடியாத வரலாறாக, கல்வெட்டாக, நடுகல்லாக பதிவாகி இருக்கிறது. மரணத்தினுடைய கற்களாகத்தான் திமுகவுடைய ஆட்சி வருகிற போதெல்லாம் பரிசாக மக்களுக்கு அளிப்பார்கள். அதே போன்று கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதைப் பொருள் நடமாட்டம் என்பது அளவு கடந்து போகும் என்று மக்கள் வேதனை குரலை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நெல்லையிலே அந்த மே 4ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டு உடல் எரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட துப்பு துளங்க முடியாமல் ஒரு நிலையில் தான் தமிழக காவல்துறை இருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவை சேர்ந்த 2 முக்கிய பொறுப்பாளர்கள், ஒன்றிய செயலாளர் உட்பட 2 பேர் வெற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் வெற்றி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகி ஒருவர் வெற்றி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கிற பொழுது ஒரு அரசியல் கணக்கு பழித்தீர்க்கப்படுகிறதா என்கிற நிலையில்தான் தற்போது இருக்கக்கூடிய அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தொண்டர்களுடைய நிலையாக இருக்கிறது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் ஏற்கனவே கொளத்தூர் தொகுதியில் முதல்வரை எதிர்த்து போட்டியிட்டவர். குறிப்பாக அந்த பகுதியிலே ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு நபராக அவர் இருக்கிறார். அதன் காரணமாக அரசியல் பழி தீர்க்கப்படுகிறதா என்கிற நிலையில் அவர்களுடைய முழக்கங்கள், அது எதிர்பார்ப்பும் இருக்கிறது, கோரிக்கையும் இருக்கிறது. அல்லது முன்விரோதம் காரணமாக இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கலாமா என்கிற ஒரு நிலையும் இருக்கிறது. அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா என்றும் இருக்கிறது. அப்படி என்றால் ஏற்கனவே அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஏற்கனவே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த அரசியல் கொலைகளுக்கான காரணங்கள் எல்லாம் பார்க்கிற போது அங்கு இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக திமுக நிர்வாகிகள் கஞ்சா விற்பதை தட்டி கேட்ட அதிமுக
ஒன்றிய செயலாளர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். இப்படி அதாவது திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்களை யார் கண்டிக்கிறார்களோ அவர்கள் படுகொலை செய்யப்படுவார்களா? அதற்காகத்தான் ஆளுகிற அரசு இருக்கிறதா? இது கட்சியினுடைய வெளிப்படை தன்மை இல்லாமல் கட்சியினுடைய அராஜகங்களுக்கு துணை போகக்கூடிய ஆட்சியா, அல்லது மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஆட்சியா என்கிற கேள்வி எல்லாம் இந்த கொலைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கிறது. நெல்லை ஜெயக்குமாருடைய கொலை வழக்கு முதலில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுப்பப்பட்டது. ஆளும் தரப்பில் இருப்பவர்கள் தான் காரணம் என்றெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டது. ஏன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே ஆளும் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மீதெல்லாம் குற்றம் சாட்டினார்கள். இவர்தான் இந்த கொலைக்கு காரணம் என்றெல்லாம் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. அது தரப்பில் விசாரணைகளும் நடத்தப்பட்டது. ஆனாலும் கூட குற்றவாளிகள் யார் என்பது இன்னும் மௌனம் காக்கிற ஒரு நிலைதான் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் பார்க்கிற போது காவல்துறையுடைய செயல்பாடு என்பது செயலிழந்து கிடக்கக்கூடிய ஒரு நிலையை தான் பார்க்க முடிகிறது. காவல்துறை என்பது கைகட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு பொம்மையாகத்தான் இன்றைக்கு செயல்படுகிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவர்கள் இது போன்ற கொலை செய்பவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டியவர்கள் ஏன் இப்படி மௌனத்தை கிடக்கிறார்கள் என்றுதான் அந்த தொண்டர்களுடைய குரலாக இருக்கிறது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த கொலைகள் எல்லாம் நடைபெறுகிறது என்றால் ஆளும் கட்சியினுடைய முதலமைச்சர் அந்த காவல்துறைக்கு தலைமை வைக்கக்கூடிய அவர்தான் இதற்கெல்லாம் விடை கூற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தொடர்ந்து தமிழகத்தில் நாள்தோறும் 6லிருந்து 10க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த கொலை சம்பவங்கள் எல்லாம் கொடூர முறையில் இருக்கிறது. முன்விரோதம் காரணமாக ரவுடிகள் மோதல், அதே போன்று கஞ்சா விற்பதை தட்டி கேட்பவர் கொலை செய்யப்படுகிறார். வேறு ஏதாவது முன்பகை இருக்கிறது என்றால் அதனுடைய தாக்கத்தின் காரணமாக கொலை செய்யப்படுகிறார். இது போன்ற பின்னணியில் இருக்கக்கூடிய கொலைகள் எல்லாம் தடுத்து நிறுத்த முடியும். இதற்கான தகவல் எல்லாம் காவல்துறையிடம் இருக்கும். ஏற்கனவே அந்த ஒரு காவல் நிலையத்தில் பல்வேறு குற்றவாளிகளுடைய வழக்குகளாக இருந்தால் அவர் மீது என்னென்ன வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது, அவர் மீது என்னென்ன சரித்திர வழக்குகள் இருக்கிறது, இதையெல்லாம் எடுத்து பார்த்து அவரெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும். கண்காணிக்கப்படுவதோடு அவர்கள் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, அவர்கள் யார் யார் எல்லாம் திட்டம் தீட்டுகிறார்கள், எங்கெங்கெல்லாம் சதி திட்டங்கள் அரங்கேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, இதனையெல்லாம் கண்டறிந்து அதனை செயல்படுத்த வேண்டும். ஆனால் அதனை ஏன் அவர்கள் செயல்படுத்த மறுக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக அந்த வழியாக செல்லக்கூடிய நீதிபதி ஒருவரை கூட அங்கு அந்த போராட்டத்தில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் போலீசார் அவரை மாற்றுப்பாதையில் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையே அந்த ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை முன்பாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள் நிர்வாகிகள். அதனுடைய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜெயக்குமார், தற்போது 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் அமைதி பூங்காவாக இந்த தமிழகம் தற்போது அதன் நிலை மாறி இருக்கிறது. இரும்பு கரம் கொண்டு சட்ட விரோதங்களை தடுப்பதாக முதல்வர் கூறிய நிலையில் இப்போது இந்த கூலிப்படையினர் நடமாட்டம் அதிகரித்து இருப்பது மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது ஜெயக்குமார்? கண்டிப்பாக பாலாஜி, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது சந்தி சிரிக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் பார்க்கிற போது 500லிருந்து 700 கொலைகள் வரை திமுக ஆட்சி காலத்தில் அதிகமாகவே நடைபெற்றிருக்கிறது. இந்த கொலை சம்பவங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் காவல்துறையினுடைய செயல்பாடு என்பது முற்றிலுமாக செயலிழந்து போகியிருக்கிறது. அதனுடைய தாக்கத்தின் காரணமாகத்தான் இது போன்ற சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தற்போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மறியல் நடைபெறக்கூடிய பகுதியில் நீதிபதி ஒருவர் நீதிமன்றத்துக்கு செல்வதற்காக வருகிற போது அவரும் அந்த மறியலிலே சிக்கிக் கொண்டார். அதனால் அங்கு இருக்கக்கூடிய போலீசார் மாற்று வழியிலே அவரை திருப்பி விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது, சட்டம் ஒழுங்கை காக்க தவறி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தமிழகம் முழுவதும் பல கொலைகள் அரங்கேறி இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கஞ்சா விற்பனை காரணமாக இங்கு குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது என எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து கூக்குரலிட்டு வருகிறார், தொடர்ந்து பேசி வருகிறார், போராட்டங்கள் நடத்தி வருகிறார். இவையெல்லாம் செவிலின் காதில் ஊதப்பட்ட சங்காகவே இந்த ஆட்சியில் கிடைக்கிறார்கள். குறிப்பாக இந்த போதைப் பொருள் விற்பனை என்பது தமிழகத்தில் இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 3 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் கொடிகட்டி பறக்கிறது. திமுகவினுடைய அயலக பிரிவு பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் என்பவருடைய அந்த கடத்தல் என்பது மிகப்பெரிய அளவில் உலக அளவில் பேசப்பட்ட ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அது தொடர்ச்சியாக போதைப் பொருள் கடத்தலும் நடந்து கொண்டிருக்கிறது, குற்றச்சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது, கொலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது கடந்த 2-3 நாட்களில் பார்த்தா நாள்தோறும் 10 கொலைகள், 7 கொலைகள், 8 கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை ஏன் இப்படி இது செயலிழந்து கிடக்கிறது என்கிற கேள்வி இருக்கிறது. இப்படிப்பட்ட முக்கிய அரசியல் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் கொலை செய்யப்படுகிற போதுதான்
மிகப்பெரிய அளவில் இது பேசப்படுகிறது. மற்ற கொலைகள் எல்லாம் இது மிகப்பெரிய அளவில் பேசப்படுவதே இல்லை. இப்படி பேசப்படுகிற கொலைகள் மட்டும்தான் தெரிகிறது. இப்படி தெரியாமல் இன்னும் பல கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு என்பது சீர்குலைந்து கிடக்கிறது. காவல்துறை முழுமையான சுதந்திரத்தோடு செயல்பட வேண்டும். இது போன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும். இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் இது போன்ற குற்றச்சம்பவங்கள் நடந்தால் அந்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டது என்பதை நீங்கள் அந்த அதிமுகவுடைய காலத்துக்கு சென்று பார்த்தால் என்ன தெரியும். இது போன்ற ஒரு குற்ற சம்பவங்களை திறந்தால் அவர்களுக்கான பரிசு அதிமுக அரசு அவருடைய கொட்டத்தை அடக்குவது என்பது மிக முக்கியமான ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடியும். அதோடு அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது முழு வீச்சில் அமைதி கொண்டு ஒரு அமைதி பூங்காவாக தமிழகம் திகழ்ந்தது. காவல்துறையும் ஸ்காட்லாந்து யார்டு நிகரான ஒரு காவல்துறையாக தமிழக காவல்துறை புகழப்பட்டது. ஆனால் இன்றைக்கு சந்தி சிரிக்கக்கூடிய ஒரு காவல்துறையாக விடியா திமுக அரசினுடைய ஏவல் துறையாக இருப்பதாக மறியல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் தங்களுடைய கோஷங்களை முன்வைத்து வருகிறார்கள். பாலாஜி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.